Hello all, welcome back. The season begins. December, one of the favorite month of the year அப்படினே சொல்லலாம் because we spend more time with family. நாங்கள் சீக்கிரமாக ஊருக்கு கிளம்புறோம். ஸோ பட் எங்களோட நியூ ஹோமில் சின்னதாக ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் எப்படி போச்சு அப்படிங்கிறது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீக்கெண்ட்னாலே எப்போவுமே நமக்கு ஃபுட் ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ இன்றைக்கி நாங்கள் பீஃப் ரோஸ்ட் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரிச்சாக டேஸ்டியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி நான் நிறைய பீஃப் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் என்னோடய சேனலை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் 1 kg பீஃப் வந்து குக்கரில் போட்டு அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் சால்ட் அண்ட் டர்மரிக் போட்டு நான் குக் பண்ணேன். ஸோ 15 மினிட்ஸ் நான் குக் பண்ணேன். ஸோ நீங்கள் குக் பண்ணும்போது வாட்டர் வந்து எப்போவுமே வந்து பீஃபில் ஃபில் ஆகுறது வரைக்கும் தான் நம்ம போடணும். அதுக்கு எக்ஸஸாக போட வேணாம். ஸோ பிகாஸ் நம்ம பீஃப் ரோஸ்ட் பண்ணுறதுனால. அப்புறம் மசாலா வந்து ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் சில்லி பேஸ்ட், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் 3.5 டீஸ்பூன், அண்ட் கொரியாண்டர் பவுடர் வந்து 2 டீஸ்பூன், டர்மரிக் வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் சால்ட், அண்ட் நீங்கள் கரம் மசாலா 2 டீஸ்பூன் போல் போட்டுக்கலாம். அண்ட் கார்ன்ஃப்ளவர் வந்து 3 to 4 டீஸ்பூன் போட்டு நாங்கள் வந்து பீஃப் வந்து குக் பண்ணும்போது எக்ஸஸாக கொஞ்சம் வாட்டர் இருந்துச்சு, நாங்கள் அதை ஆட் பண்ணோம். இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்டர் மட்டுமே போதும். ஸோ அது போட்டு நீங்கள் நல்லா பீஃபில் ரொம்ப மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம மேக்னேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கறி லீஃப் போட்டுக்கோங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரிச்சான எம்மியான பீஃப் ரோஸ்ட் ரெடி ஆயிரும். Decorating our home with Christmas trees, stars and lights. But most important நம்ம real meaning of Christmas அப்படின்னா like it's all about love, joy and hope. And most importantly வந்து நம்ம ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணுறது, that's very important. And இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு வந்து இன்னுமே ரொம்ப ஸ்பெஷல் for all the blessings. அவ்வளோதான், எங்களோட ஹோம் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தனாலுமே எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னா நிறைய குக்கீஸ் அண்ட் கேக்ஸ் ஞாபகம் வரும் இல்லையா? நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக ப்ளம் கேக் பண்ணுறேன். பட் இந்த டைம் பண்ணது தி பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக அது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணணும். ஸோ அது வந்து தான் நமக்கு ப்ளம் கேக்குக்கு வந்து கலர் நல்லாவே கொடுக்கும். ஸோ நான் வந்து 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுமே வந்து 1/4 கப் வாட்டர், அது வந்து
ஒன்லி ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் போடக்கூடாது. ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து அது பாயில் ஆனதுமே வந்து அதை ஆஃப் பண்ணி சைடில் வச்சிடலாம். செகண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம சுகரில் ஸ்பைசஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணணும். ஸோ நான் 1/2 கப் சுகரில் வந்து ஒரு பெரிய பட்டை, அப்புறம் 3 கிராம்பு, 4 ஏலக்காய் இவ்வளோ எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சுகரில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து பவுலில் 1/2 கப் கர்ட், 1/2 கப் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம பவுடர் பண்ண வச்சுருக்கோம் இல்லையா சுகர் அண்ட் ஸ்பைசஸ், ஸோ அதையுமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து பிளாக் ரைசன்ஸ் இருந்துச்சு, அது நான் போட்டு மிக்ஸ் பண்ணேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து 1 and 1 1/2 கப் மைதா, ஸோ அதுவும் போட்டுட்டு அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். பிகாஸ் நம்ம சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணும்போது 1/4 கப் வந்து வாட்டர் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். அவ்வளோமே போதும், அவ்வளோ போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். தான் அந்த கலர் அண்ட் டெக்ஸ்சர் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. நான் 180 டிகிரி செல்சியஸில் வந்து 40 மினிட்ஸ் குக் பண்ணேன். லைக் நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கலாம். அப்படி பேக் ஆகலை அப்படின்னா 5 more மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். நான் ஃபைனலாக இதுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வால்நட் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணேன். ஸோ இதுக்கு மேட்ச் பண்ண நான் கோல்ட் காஃபி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி.
டு ஆட் எக்ஸ்ட்ரா கலர் டு மை ஹோம் நான் நிறைய டிஐஒய் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஃபைனலாக நான் ஸ்டார்ஸ் மட்டும்தான் பண்ணேன். லைக் மதர்ஸ், நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு தெரியும், நம்ம நிறைய பிளான் பண்ணுவோம். பட் ஃபைனலாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவோம். பிகாஸ் நமக்கு டைம் ரொம்ப இருக்காது. நான் ரீசெண்டாக ஒரு ஷாப் விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே லைக் சின்ன சின்ன ஸ்டார்ஸ் இருந்துச்சு. எல்லாமே 15-20 ப்ரைஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவே நம்ம டிஐஒய் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அண்ட் இந்த ஸ்டார் சூப்பராக வந்துச்சு. அதுவும் என்னோடய ஹோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறிச்சு. This hanging stars makes my home so colorful and beautiful. And நானுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன் அன்னைக்கு. பிகாஸ் நம்ம நார்மலாக நான் பண்ணுறதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு பிடிச்சது பண்ணும்போது சம்திங் வி ஃபீல் ஸோ ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் என்னோடய மெமரிஸ் லைக் நான் ஸ்கூல் படிக்கும்போது டீச்சிங் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி டிஐஒய் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. "12 Days of Christmas" அப்படின்னு ஒரு கிஃப்ட் நான் ரிசீவ் பண்ணேன் என்னோடய நெய்பர்கிட்டேருந்து. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்டிவிட்டி பேஸ்டு கிறிஸ்மஸ் கிஃப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் கேக் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். See you all in the next vlog. Until then, take care. Bye-bye.